2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம், ஏன் மீனா முகம் ரொம்ப சோகமாக இருக்குது? அசோக் உன்னை எதாவது திட்டானா? அதெல்லாம் இல்லை அத்தை, எனக்கு மனசு சரியில்லை. ஏம்மா, ஃப்ரிட்ஜில் நீ 3 நாளாக வச்சுருந்த காரக்குழம்பு கெட்டு போயிடுச்சா? கீழே கொட்டணுமேனு மனசு கஷ்டத்தில் இருக்கியா? எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை அத்தை. எப்படி இருந்தாலும் உங்கள் பையன் சாப்பிட்டு காலி பண்ணிடுவார். இந்த அடி மீனா, உனக்கு என்ன கொழுப்பா? பின்ன என்ன அத்தை, நீங்கள் பண்ணுற குழம்ப ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடியே கெட்டு போயிடுது. இதில் நான் எங்கே 3 நாள் வச்சுக்கிறது? சரி சரி, பரவாயில்ல, ஓவராக பேத்தாத. சரி விடு, எதனால் நீ சோகமாக இருக்க? போன வாரம் என்னை பார்க்க என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்தால, நீங்கள் கூட அவகிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தீங்களே. யார், அந்த சம்சாவா? சம்சா இல்லை அத்தை, அம்சா. சரி, என்ன சொன்னாவ? அவள் என்ன குண்டுன்னு கூப்பிட்றா அத்தை. நான் உடம்ப குறைக்கணும், எனக்கு எதனா டிப்ஸு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு சப்பாத்தி சாப்பிட்டா உடம்பு குறையும்னு எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அத்தை. தேங்க்ஸ் அத்தை. சரி, நான் கொஞ்ச நேரம் போய் மொட்டை மாடியில் நடந்துட்டு வரேன். நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க. அத்தை நில்லுங்க, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன சந்தேகம் சொல்லுமா? அத்தை, சப்பாத்தி சாப்பிடணும்னு சொன்னீங்களே, அது சாப்பிட்றதுக்கு முன்னாடியா இல்லை சாப்பிட்றதுக்கு பின்னாடியா? இருக்கிறா? சரி, எனக்கு ஒரு சந்தேகம். சாப்பிட்றதுக்கு முன்னாடினா நீ என்ன பண்ணுவேன், சாப்பிட்றதுக்கு பின்னாடினா என்ன பண்ணுவேன்? முதல்ல அதை சொல்லு. சாப்பிட்றதுக்கு முன்னாடியா இருந்தால் சப்பாத்தி சாப்பிட்டுட்டு சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, மீன் வறுவல் சாப்பிடுவேன். சாப்பிட்றதுக்கு பின்னாடினா நல்ல மட்டன் பிரியாணியை சாப்பிட்டுட்டு 15 நிமிஷம் கழித்து 6 சப்பாத்தி வச்சு சாப்பிடுவேன். சரி, சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிட்ணும், வேறு எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னா நீ என்ன பண்ணுவேன்? 10 சப்பாத்திக்கு கறி குழம்பு வச்சு சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் சிக்கன் 65யும் ஒரு 3 முட்டையும் வச்சு சாப்பிடுவேன். அடுத்த வாட்டி அந்த அம்சா நம்ம வீட்டுக்கு வரும்போது நான் ஒல்லியாக இருக்கிறத பார்த்து அவள் அப்படியே ஆடி போயிடணும். இதுதான் அத்தை என் கனவு. அத்தை, எங்கே போகிறீங்க? நான் போய் தூங்க போகிறேன். அவள் கனவு படிக்கவே படிக்காதுன்னு சொல்லிடு. உங்கள் அம்மா என்ன சொல்லிட்டு போகிறாங்க? உன் கனவு படிக்கவே படிக்காதா மீனா? எங்கே போகிறீங்க? நான் போய் சூடாக டீ குடிச்சிட்டு வரேன். போங்க போங்க, ஆனால் நான் கண்டிப்பாக ஒல்லி ஆகி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒல்லி ஆகிடுவேன்ல?